ஹலோ ஒன் நவீன் வெல்கம் அஜய். ஸோ இந்த வீடியோ நான் பார்க்கணும்னா வாத்தி இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்துட்டு நான் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தேன். நெட்ஃப்ளிக்ஸ் ஸ்டில் அவைலபிளாக இருக்கு. யாரெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ மறக்காம நெட்ஃப்ளிக்ஸை செக் பண்ணுங்க. யாரெல்லாம் பார்த்துட்டீங்களோ மறக்காம உங்கள் தாட்ஸ் அண்ட் வியூஸை வண்டி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ எப்படி இருந்துச்சு படம், பிடிச்சா பிடிக்கலன்னு வந்துட்டு எல்லாத்தையும் சொல்லுங்க, சரிங்களா? ஸோ இது வந்துட்டு இந்த படம் வந்துட்டு ஒரு இந்த எஜுகேஷனல் கிரைம்னு அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, எஜுகேஷனல் விஷயம் ஒரு பிசினஸ் பண்றது, அது ஆக்சுவலி ஒரு கிரைம் தான். ஓகேவா? எஜுகேஷனல் படிப்பை வச்சு ஒரு பிசினஸ் பண்றது, அந்த கான்செப்டை அழகா காமிச்ச ஒரு படம். அது எமோஷனலாவும் சரி, மாஸாவும் சரி, ஓகேவா, ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாவும் சரி, எல்லா வகையிலையும் வந்துட்டு ரொம்ப அழகாவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை, அப்படின்னு சொல்லணும். ஸோ கிட்டத்தட்ட 2 hours 30 minutes படம் தான், சரிங்களா? ஸோ இந்த படம் வந்துட்டு தனுஷ் சார், ஸோ அவர் தான் வந்துட்டு லீட் ரோல் பண்ணியிருக்காரு. அந்த அவரோட கெட்டப் லுக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு அப்படியே படிக்காதவன் படத்துல வந்துட்டு அந்த ஒரு ஃபங்க் லுக் இருக்கும்ல, அந்த சாமிங்கா, அப்புறம் கொஞ்சம் நக்கலா, ஓகேவா, கொஞ்சம் அந்த ஹியூமர் சென்ஸோட அந்த ஒரு லுக் இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த கேரக்டர்ஸ். ஓகே, அதே லுக்ல தாங்க இருக்காரு. அதே லுக்ல ஃபார் எக்ஸாம்பிள் வந்து படிக்காதுன்னு சொல்லலாம், பொல்லாதுன்னு சொல்லலாம். அந்த ஃபங்க் லுக், இந்த லாங் ஹேர் ஃபங்க் லுக் இருக்கும்ல, ஸோ அதே லுக்ல இருந்தா செம்ம சாமா இருந்தாரு, நல்லா இருந்தாரு. ஓகேவா, நல்லா இருக்கும், நல்லா இருந்துச்சு. ஓகேவா, அவர் பாடி பத்தி எல்லாம் அந்த படத்துல வந்துட்டு கிண்டல் பண்ணிருப்பாங்க. நாளை நல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்புல இவ்வளவுதான் எலும்பு இருக்கு, நீ ஏன் எதிர்க்கிறியா அப்படின்ட்டு. இந்த படத்துல வந்துட்டு ஆண்டகனிசா வில்லனா வந்துட்டு நம்ம சமுத்திரகணி தான் நடிச்சிருப்பாரு. ரொம்ப நல்லாவே அந்த ஒரு கோம்போ நல்லா இருந்துச்சு. தனுஷ் சார் வெர்சஸ் சமுத்திரகணி சார், அந்த மாதிரி அந்த படத்துல சொல்றேன். ஏன்னா அவரை வந்துட்டு இப்ப விஐபி படத்துல வந்துட்டு அப்பா மகனா பார்த்திருப்போம். இந்த படத்துல வந்து அவரு ஆப்போசிட்டா, அதுவும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம கென் கர்னஸ், அவரும் வந்துட்டு ஒரு டிசேபிள் பர்சனா வந்துட்டு நடிச்சிருப்பாரு. ஓகேவா, அந்த கேரக்டர் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது, ஆனா அவன் தான் வந்துட்டு நல்லா படிக்கிற பையன். ஓகேவா, ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அந்த அப்புறம் வந்துட்டு ஒரு சப்போர்ட்டிங் ரோலா வந்து ஹீரோயின் வச்சிருப்பாங்க சமிக்டான்னு சொல்லிட்டு. அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க தான், பட் என்னதான் சப்போர்ட் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஓகேவா, அந்த ஹீரோ சும்மா இருந்தாலே நல்லா தான் வந்திருக்கும், அந்த மாதிரி தான் சொல்ற மாதிரி இருக்கு. ஓகேவா, இந்த படம் வந்துட்டு நம்ம வெங்கி அட்லூரி, ஸோ அவர் தான் வந்துட்டு டைரக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ ரீசெண்டா கூட வந்துட்டு லக்கி பாஸ்கர் படம் வந்துச்சுல, ஸோ அவர் தான் வந்துட்டு டைரக்ட் பண்ணியிருந்தாரு, அந்த டைரக்டர் தான். அதுக்கப்புறம் இப்போ அப்கமிங்கா வந்துட்டு நம்ம சூர்யா 44 அவர் தான், 46 அவர் தான் வந்துட்டு டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ பெஸ்ட் ஆஃப் லக். ஸோ இந்த படம் வந்துட்டு அதான் நான் சொன்னல, இந்த எஜுகேஷனல் கிரைம், ஓகேவா, எஜுகேஷனல் கிரைம் வந்துட்டு ரொம்ப அழகாவே சொன்ன விஷயம். அதுவும் இல்லாம ஒரு ஊருக்குள்ளேயே வந்துட்டு பிரிவினை இருக்கு, அதுவும் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே பிரிவினை இருக்கு. யாருனால? பேரண்ட்ஸ்னால, வளர்ப்புனால. ஓகேவா, சின்ன வயசுல இருந்து இந்த இவங்க வேற அவங்க வேற சொல்லி வளர்த்தனால தானே அந்த அளவுக்கு அந்த மனசுல வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் மனசுலயே வந்துட்டு அந்த ஒரு பிரிவினை இருக்கு. ஓகேவா, எக்ஸாக்ட்லி வந்துட்டு நீங்க ஒரு சின்ன ஒரு சாட்டை சாயல் இருக்கும். சாட்டை படம் இருக்குல்ல, சமுத்திரகணி சாரோட சாட்டை படம், அதோட சாயல் இருக்கும். ஓகேவா, அதுவும் அந்த படமும் வந்துட்டு லைக் வந்து அது ஒரு எஜுகேஷன் கிரைம் சொல்றதோட ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள வந்து அந்த வேறுபாடு இருக்கும். ஓகே, நல்ல ஒரு ஆசிரியர் வந்துட்டு அந்த ஸ்கூலே திருத்துற மாதிரி இருக்கும். ஸ்கூல்ல வந்து டீச்சர், ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்ல, டீச்சரை, அந்த எஜுகேஷன் சிஸ்டமே கொஞ்சம் ஸ்லைட்லி மாத்துற மாதிரி இருக்கும். ரைட்டா, மோட்டிவேஷனல் படமா இருக்கும். அதே மாதிரி இந்த வாத்தி படத்தை நான் அப்படிதாங்க பாக்குறேன். சரிங்களா, பெருசா இந்த படத்தை வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த கொஞ்சம் பெருசா கமர்ஷியலா ட்ரை பண்ணிருக்காங்க. சரிங்களா, தனுஷ் சார் இருக்கனால கொஞ்சம் ஆக்ஷன் மூட்ல சண்டை போடுற அந்த மாதிரிலாம் இருக்கு. ஓகேவா, ஸோ அதுக்கு போட்ட பிஜிஎம்ஸ் நம்ம ஜிவி பிரகாஷ் குமார் தான் வந்துட்டு மியூசிக் பண்ணியிருக்காரு. அதுவும் ரொம்ப நல்லா சுவாரஸ்யமா தான் இருக்கு. ஓகேவா, இந்த படத்துல வந்துட்டு ஒரு பாட்டு ஒன்று இருக்கும். ஸோ பாடலுக்கும் எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு சாங் சொல்லுமா, வா வாத்தி. ஓகேவா, வா வாத்தியா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொன்று சாங் இருக்குமே, ஒரு நம்ம ஸ்டீஃபன் ஜக்கரியா, ஸோ அவர் வந்துட்டு ஒரு சாங் பாடியிருப்பாரு, ஸ்டூடெண்ட்ஸ் கூட சேர்ந்து பாடுற மாதிரி. அது ஒரு சாங் இருக்கும், ஒரு மோட்டிவேஷனான லிரிக்ஸோட இருக்கும். அந்த சாங் வந்துட்டு அதோட டைட்டில் எனக்கு ஞாபகம் இல்லைங்க, நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா, ஸோ அந்த சாங் ரொம்ப நல்லா இருக்கும், ஸ்டீஃபனோட வாய்ஸ்ல செம்மையா இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த ஸ்டாரி ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். சரிங்களா, பெருசா இந்த படத்தை பத்தி சொல்லுறதுக்கு ஏன் ஒன்றும் இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, படம் சொல்லும். ஓகே, படத்துல நிறைய லைஃப் லெசன்ஸ் இருக்கு, நல்ல டேக்அவேஸ் இருக்கு. ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்ல, பேரண்ட்ஸும் பார்க்க வேண்டிய படம். சரிங்களா, ஸோ என்ன சொல்றது, முக்கியமா டைரக்ட் அட்டாக்னே சொல்லலாம். லைக் வந்து ஒரு கவர்மெண்டே டைரக்ட் அட்டாக் பண்ணிருக்காங்க இந்த படத்துல, கண்டிப்பா சொல்லலாம். சரிங்களா, ஸோ எஜுகேஷன் சிஸ்டமே வந்துட்டு மாற்ற வேண்டியது, அதை வச்சு நிறைய பேர் பிசினஸ் பண்றாங்க. ஓகேவா, எஜுகேஷனே வந்துட்டு இது லோ கிளாஸ் படிக்க வேண்டியது எஜுகேஷன், இப்போ ஹை கிளாஸ்க்குன்னு தனியா வந்து ஃபீஸ், அதை பத்திலாம் நிறைய ஒரு பாலிடிக்ஸ் பத்தியே வந்து பேசியிருக்காங்க. டைரக்டா பாலிடிக்ஸ், அந்த எஜுகேஷன் பாலிடிக்ஸ் பத்தி வந்துட்டு பேசியிருக்காங்க. நிறைய விஷயம் குட்டி கிடக்கு. ஓகேவா, ஸோ
இது ஸ்டூடெண்ட்ஸா நம்ம எப்படி எடுத்துக்கலாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது படிப்பு ஆப்வியஸ்லி அது வந்துட்டு ரொம்ப முக்கியம். அது வந்துட்டு மேல இருக்கணும் தான் படிக்கணும், கீழே இருக்கணும் இவ்வளவுதான் படிக்கணும் அப்படின்னு கிடையாது. யாரு வேணாலும் என்ன வேணாலும் படிக்கலாம். ஓகேவா? ஒரு 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 அடிப்படை அறிவு படிப்புங்கிறது தேவை. அதுக்கு மேற்கொண்டு படிக்கிறதுக்கு அஃப்கோர்ஸ் நம்ம வந்துட்டு செலவு பண்ணி தான் ஆகணும். அதை வந்துட்டு அந்த படிப்பை எப்பயுமே வியாபாரம் ஆக்கிட்டாங்க, இல்லைன்னு சொல்லல. பட் நியாயமான முறையில அது வந்துட்டு எப்படி சொல்றது, இப்போ வந்துட்டு எஜுகேஷனுக்காகவே வந்துட்டு இந்த காசு கொடுத்து அதிகமா காசு கொடுத்து சீட்டு வாங்குறது இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதையும் வந்துட்டு ஸ்லைட்டா பேசியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த படிப்பை பத்தி பேசுறதுக்கு நிறைய படங்கள் இருக்குங்க, பேசின படங்கள்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஞாபகம் தோன்றது என்னன்னா வந்துட்டு இந்த ஹீரோ படம்னு ஒன்று இருக்கும். நம்ம எஸ்கே நடிச்ச ஒரு படம், எஸ்கே அர்ஜுன் சார்லாம் நடிச்ச ஒரு படம். அதுவும் வந்துட்டு எஜுகேஷனை பத்தி பேசுற படம் தான். ஸோ ஸ்லைட்லி அந்த மாதிரி ஒரு டோனோ வருது. ஓகேவா? பட் இதோட சாயலே வேற மாதிரி இருக்கும். இதோட அவுட்புட் வேற மாதிரி இருக்கும். நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். சாங்ஸ் அந்த பிஜிஎம்ஸ் சேர்த்து அந்த லவ் போர்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் வந்துட்டு நம்ம தனுஷ் சார் வந்துட்டு மாறி கெட்டப்லாம் வந்துட்டு பசங்களுக்கு வந்துட்டு சொல்லி கொடுக்குற மாதிரிலாம் இருக்கும். அந்த அரக்கன் கெட்டப் போட்டுட்டு பாரதியார் கெட்டப் போட்டுட்டுலாம் வருவாரு. அதை வச்சுலாம் மீம்ஸ் பண்ணிக்கிறதாங்க. ஓகேவா? பட் என்னை பொறுத்தவரைக்கும் இந்த படம் வந்து உண்மையிலே ஒரு தரமான படம், கண்டிப்பா சொல்லுவேன். சூப்பரான ஒரு படங்க. சரிங்க. ஸோ யாரும் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, பேரண்ட்ஸ் இருக்கீங்க, மறக்காம உட்காந்து பாருங்க. நல்லா உங்களுக்கு டைம் போறதே தெரியாது. நல்ல ஒரு நாலேஜ்ஃபுல்லான ஒரு ஸ்டாரி கண்டிப்பா சொல்லுவோம். ஸோ ஒரு நல்ல ஒரு ஸ்டாரி பிளாட். ஸோ மிஸ் பண்ணிடுறீங்க. ஸ்டில் நெட்ஃபிளிக்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ யாரெல்லாம் பார்க்கணும் மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு 2000 வியூஸ் கீழே ஷேர் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கேன். எஸ் சொல்லி விஷயம் முடிச்சுக்கிறேன். See you next time. Thank you for having me. Take care. Bye.